Hi my dear friends and families, welcome to Craft Tamil channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்ம சேனல் கூட நீங்களே ஒரு ஃப்ரெண்ட் ஆயிக்கோங்க. இன்னைக்கு வந்து நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருந்த பெயிண்டிங் வீடியோ தான். அதுவும் A4 ஷீட்ல பெயிண்ட் பண்ண போறோம். நிறைய பேர் வந்து A4 ஷீட்ல பெயிண்ட் பண்ண சொல்லி என்கிட்ட ரெக்வெஸ்டா கேட்டுட்டு இருந்தீங்க. அதனால தான் இந்த வீடியோ. நான் வந்து ஒரு மூணு கலர் தான் எடுத்திருக்கேன். Black, red, green அவ்வளவுதான். அந்த மூணு கலர் அப்புறம் ரெண்டு A4 ஷீட். ரெண்டு ஐடியா கொடுக்குறேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் பெயிண்டிங் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு A4 ஷீட் எடுத்துட்டு அதை சுத்திமே நான் வந்து இந்த மாதிரி டேப் போட்டுக்கிறேன். இந்த டேப் வந்து நம்ம பெயிண்டிங் முடிச்சிட்ட பிறகு லாஸ்டா ரிமூவ் பண்ணிடுவோம். அதனால நீங்க போடுற டேப் வந்து ஈஸியா அந்த A4 ஷீட்ல இருந்து ரிமூவ் ஆகுற மாதிரி பாத்துக்கோங்க. சரியா? நான் இந்த டேப் போட்டுட்டு லாஸ்டா ரிமூவ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒட்டி இருக்கேன். இப்போ ஒட்டியாச்சு. அதுக்கு அப்புறம் ஒரு பென்சில் எடுத்து நான் வந்து ஒரு ட்ரீ வரையறேன். ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரீ. உங்களுக்கு என்ன மாதிரி ட்ரீ பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ட்ரீ வரைஞ்சுக்கோங்க. நீங்க வந்து கூகுள்ல போய்ட்டு ட்ரீ அண்ட் பேர்ட்ஸ் இமேजेसனு கேட்டிங்கனா டிராயிங் இமேजेसனு கேளுங்க. கேட்டிங்கனா நிறைய இமேजेस வரும். அதுல உங்களுக்கு பிடிச்ச இமேजेस சூஸ் பண்ணி நீங்க வரைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நானுமே அந்த மாதிரி ஒரு இமேஜை பார்த்து தான் வரைஞ்சிருக்கேன். இப்போ வரைஞ்சிட்டேன். அதுக்கு அப்புறம் இதுக்கு மேலே வந்து நம்ம Black கலர்ல அப்படியே அவுட்லைன் கொடுக்க போறோம். அதுக்கு Black கலர் பெயிண்ட் எடுத்துட்டு ஒரு தின்னான பிரஷ் எடுத்துக்கோங்க. நல்லா அது வந்து தின்னா இருக்கணும். என்கிட்ட வந்து லாஸ்ட் அந்த சைஸ்லயே ரொம்ப கம்மி தின் பிரஷ் வந்து எங்க போச்சுனே தெரியல, தொலைஞ்சிருச்சு. நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது கூட செகண்ட் சைஸ் தின் பிரஷ் தான். நீங்க நல்லா ரொம்பவே தின்னான பிரஷ் எடுத்துட்டு மேலே அப்படியே அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. நம்ம பென்சில்ல வரைஞ்சிருக்கோம்ல, அந்த பென்சில்ல வரைஞ்சதுக்கு மேலே அப்படியே நம்ம வந்து பிரஷ்ல பண்றோம். வேற எதுவுமே இல்லை. பண்ணிட்டு உள்ளுக்குள்ளேயே வந்து அப்படியே ஃபுல்லா Black கலர் பெயிண்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் பண்ற மாதிரியே. இப்போ ஃபுல்லா அவுட்லைன் கொடுத்துட்டு உள்ளுக்குள்ளேயும் கலர் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கு அப்புறமா ரெண்டு குட்டி பேர்ட்ஸ் வரைய போறேன். அது ஸ்டார்டிங்லயே நான் வரைஞ்சிருக்கணும், மறந்துட்டேன். அதனால இப்போ லாஸ்ட் அந்த கீழ இருக்குல்ல அந்த கிளையில வந்து ஒரு ரெண்டு பேர்ட் இருக்கிற மாதிரி நான் வரையறேன். ரைட் சைடுல ஒன்னு, லெஃப்ட் சைடுல ஒன்னு. இந்த மாதிரி குட்டியா வரைஞ்சிட்டு அதுக்கு மேலயும் நான் இந்த மாதிரி Black கலர் பெயிண்ட் வச்சிட்டு அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ அவ்வளவுதான். இதுவும் கொடுத்து முடிச்சாச்சு. அதுக்கு அப்புறம் நம்ம இதுக்கு மேலே குட்டி குட்டி லீவ்ஸ் மாதிரி வரையணும். நான் அதுக்கு என்ன பண்ண போறேன்னா நம்ம அப்படியே பெயிண்ட்ல கூட வரைஞ்சிக்கலாம். பட் நான் வந்து ஒரு சின்ன ஸ்டாம்ப் மாதிரி ரெடி பண்ணி அதுல வைக்க போறேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு 3 சைஸ் மூடி எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெருசு, அப்புறம் சின்னது, அதை விட சின்னதுன்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு plain foam sheet எடுத்து அதுல லீஃப் வரையறேன். ரொம்ப சிம்பிளான ஒரு 3 லீஃப் வரையறேன். ஒன்னு ரொம்ப பெருசு, அதை விட சின்ன சைஸ், அதை விட ரொம்ப குட்டி சைஸ்னு சொல்லிட்டு ஒரு 3 லீஃப் வரைஞ்சிருக்கேன். 3 லீஃபும் வரைஞ்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி அப்படியே அந்த மூடியில் வச்சு ஒட்டிக்கிறேன். ஓகே. இப்போ ஒட்டி முடிச்சாச்சு. அவ்வளோதான். நம்மளோட ஸ்டாம்ப் வந்து சிம்பிளாக ரெடி பண்ணிட்டோம். இப்போ அந்த ஸ்டாம்ப் யூஸ் பண்ணி நான் இந்த ட்ரீக்கு வந்து லீவ்ஸ் வைக்க போகிறேன். அப்படி உங்களுக்கு இந்த ஸ்டாம்ப் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, எனக்கு பிடிக்கல, என்கிட்ட மூடி இல்லை, ஃபோம் ஷீட் இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட வரைஞ்சிக்கலாம். உங்கள் கையிலேயே வந்துட்டு பெயிண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கலாம். நான் வந்து எதுக்காக இந்த மாதிரி ஸ்டாம்ப் ரெடி பண்ணேன்னா, ஒரு லீஃப் நம்ம ஒட்டுறோன்னா அதே மாதிரியே இருக்கும் எல்லா லீஃபும் பார்க்குறதுக்கு. அதனால ரெடி பண்ணியிருக்கேன் ஒன்று. இன்னொன்று என்னென்னா நம்ம இந்த ஸ்டாம்பை திரும்ப திரும்ப வேறு பெப்பர்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவும் நான் செஞ்சு வச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த மெத்தட் பிடிக்கலனா நீங்க அப்படியே கையிலேயே லீஃப் வரைஞ்சுக்கோங்க. சரியா? நான் வந்து ஒரு 3 சைஸ்ல வரைஞ்சிருக்கேன். அந்த 3 சைஸ்லயும் எனக்கு பிடிச்ச இடத்துல அங்கங்க எடுத்து அந்த லீஃப் வந்து ஒட்டிக்கிறேன். ஓகே. நான் வந்து green கலர் பெயிண்ட் யூஸ் பண்றேன். நீங்க வந்து full and full black கலர்ல பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து ட்ரீக்கு மட்டும் black கலர் பண்ணிட்டு அந்த ட்ரீல இருக்கிற லீவ்ஸ் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி green கலர் பண்ணிருக்கேன். சரி கொஞ்சம் லுக்கா இருக்கும், டிஃபரண்டா இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த A4 ஷீட் அப்படியே ப்ளைனா ஒயிட் கலர்ல தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. A4 ஷீட்க்கு கீழ ஏதாச்சும் கலர் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் கூட நீங்க மேலே இந்த ட்ரீ வரைஞ்சிக்கலாம். பட் நான் வந்து ரொம்ப சிம்பிளா இப்படி தான் பண்ணியிருக்கேன். ஓகே. இப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி அந்த ட்ரீ ஃபுல்லாக லீவ்ஸ் வச்சுட்டேன். இந்த ஸ்டாம்ப்ஸ் எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. இதில் நிறைய நம்ம வந்து திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. உங்களுக்கு வந்து இதுலேருந்து ஹோம்மேடாக எப்படி ஸ்டாம்ப் பண்ணுறது அப்படின்னும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு சிம்பிளான மெத்தடும் கூட. ஓகேவா? ஓகே. இப்போ லீஃப் வச்சாச்சா? அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பேர்ட்ஸ் இருக்குல்ல, அங்கே வந்து குட்டி குட்டியாக ஹார்ட்ஸ் வச்சா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால ரெட் கலர் பெயிண்ட் எடுத்துட்டு நான் வந்து ஒரு குட்டி குட்டி ஹார்ட் வந்து வரைகிறேன். அந்த பேர்ட்ஸுக்கு மேலே ஒரு 3 ஹார்ட்ஸ் இருக்கிற மாதிரி வரைஞ்சி விட்ருக்கேன். அவ்வளோதான், வரைஞ்சாச்சு. இப்போ நம்மளோட ட்ராயிங் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அந்த சைடில் ஒட்டணும்ல டேப், அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. டேப் ரிமூவ் பண்ணுறதும் ரிமூவ் பண்ணாமல் இருக்கிறதும் உங்களோட இஷ்டம் தான். டேப் இருக்கும் போதே எனக்கு பார்க்க நல்லா தான் இருக்குன்னா நீங்கள் டேப் அப்படியே வச்சுக்கலாம். டேப் எடுத்துகிட்ட பிறகு பிடிக்குதுன்னா டேப் எடுத்துக்கலாம். நான் வந்து டேப் எடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் ட்ராயிங் ஸ்டார்ட் பண்ணேன். அதனால டேப் எடுத்துட்டேன். ஓகே. இப்போ வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் மெத்தட் ரெடி. இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
பிளாக் வித் க்ரீன் கலர் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்தது. உங்களுக்குமே பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இப்போ வந்து 2வது மெத்தட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஓகே, செகண்ட் பெயிண்டிங் பண்ணுறதுக்காக திரும்பவும் ஒரு A4 ஷீட் எடுத்து வச்சுருக்கேன். திரும்பவும் ஃபஸ்ட் ஒட்டின மாதிரியே மறுபடியும் டேப் போட்டு ஒட்டிக்கிறேன். சைடில் ஈஸியாக ரிமூவ் ஆகிற மாதிரி டேப் இருந்துச்சுன்னா போட்டு ஒட்டிக்கோங்க. இப்போ ஒட்டி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இதுலேயும் ஒரு ட்ரீ வரைகிறேன். இந்த ட்ரீ எப்படின்னா அந்த பேர்ட்ஸ்லாம் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக, அந்த ட்ரீ மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி வரைகிறேன். பக்கத்தில் நிறைய கிளை இருக்கிற மாதிரி. ஓகேவா? இப்போ வரைஞ்சி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இதுலேயும் பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். அதாவது அவுட்லைன் கொடுத்துட்டு உள்ளுக்குள்ளேயும் கலரிங் பண்ணிக்கிறேன். அந்த பிளாக் கலரே பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம இதுக்கு மேலேயே பெயிண்ட் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா அந்த ட்ரீ மட்டும் அழகாக வந்துச்சுன்னா நம்மளோட ட்ராயிங்கே அழகாக இருக்கும். அதனால ட்ரீ பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நான் ரொம்பவே பொறுமையாக தான் இது பண்ணிகிட்டு இருந்தேன். உங்களுக்கு ஸ்பீடாக காமிச்சிட்டேன். இப்போ இது ஃபுல்லாக பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம பொறுமையாக பண்ணோம் அப்படிங்கிறனால அந்த மரம் வந்து வளைவாக நம்மளுக்கு அழகாக கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் இதுக்குமே நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு 3 மூடி எடுக்கிறேன். பெருசு, அப்புறம் ரொம்ப சின்னது, அதுக்கப்புறம் குட்டி. அதேமாதிரி ஒரு ஃபோம் ஷீட்டில் ஹார்ட்டின் ஷேப் நான் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன். ஹார்ட்டின் ஷேப்புமே அப்படி தான், கொஞ்சம் பெருசாகவும் அதுக்கப்புறம் அதை விட சின்ன சைஸும் நான் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன். அதை இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு அதையும் அந்த மூடியில் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. பெருசாக இருக்கிறதையும் அதுக்கப்புறம் இருக்கிற அடுத்தடுத்த சைஸில் இருக்கிறத ஒட்டிக்கோங்க. இப்போ ஒட்டி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு ரெட் கலர் பெயிண்ட் எடுக்கிறேன். ஹார்ட் கலர் வந்து ரெட் கலர் பெயிண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் ரெட் பெயிண்ட் எடுத்துகிட்டு அதை நல்லா இப்படி ப்ரஷில் எல்லா இடத்துக்கும் அப்ளை பண்ணி விட்டுடுங்க. ஏன்னா வந்து நம்ம ஸ்டாம்புக்கு நிறைய பெயிண்ட்லாம் தேவையில்லை, லைட்டாக பெயிண்ட் டிப் பண்ணாலே அழகாக வந்துடும். இப்போது அந்த ஸ்டாம்ப் எடுத்து நான் வந்து வச்சு பார்க்குறேன். அதுவுமே நல்லா தான் எனக்கு வந்துச்சு. அதனால அதையே யூஸ் பண்ணி இந்த ட்ரீ ஃபுல்லாக நான் வந்து பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த பெரிய ஹார்ட் இருக்குது இல்லையா, பெரிய சைஸில் கட் பண்ணோம்ல, அதை வந்து எனக்கு எங்கெல்லாம் தோணுதோ அங்கங்கே நான் வச்சு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அதை விட அடுத்த சைஸில் இருக்கிறத வந்து ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டாம்ப் யூஸ் பண்ணி நம்ம ஹார்ட்டின் ஷேப் வச்சு எடுக்கும்போது ஒரே மாதிரியே இருக்குது. பெரிய ஹார்ட்டின் சைஸ் எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்குது. அதே மாதிரி அடுத்த சைஸுமே அதே மாதிரியே இருக்குது எல்லாமே பார்க்குறதுக்கு. அதை விட குட்டியாக ஒன்று செஞ்சோம்ல, அதுவுமே நான் வந்து எல்லா இடத்துலையும் ஒட்டினேன். அதுவுமே பார்க்குறதுக்கு எல்லா ஹார்ட்டுமே ஒரே மாதிரி இருந்துச்சு. அதனாலேயே எனக்கு வந்து ஹார்ட்டின் ஷேப்பை ஸ்டாம்ப் ரெடி பண்ணது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம கையில் இதே வரைஞ்சோன்னா எல்லாமே ஒரே சைஸில் வரைய முடியாது. கண்டிப்பாக கொஞ்சம் முயற்சி செஞ்சு வரையலாம், பட் ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் இந்த மாதிரி ஸ்டாம்ப் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ட்ராயிங்க்கு மட்டும் கிடையாது, நிறைய இதுக்கு வந்து நம்ம திரும்ப இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதனால இதையும் எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. இதுலேயும் நம்ம வந்து திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்மளோட செகண்ட் பெயிண்டிங்கும் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே இருக்கிற டேப்பை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். செகண்ட் பெயிண்டிங் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் சின்னதாக ஒரு ஊஞ்சல் மாதிரி வரைஞ்சிக்கலாம், இல்லைனா குட்டியாக ஒரு பேர்ட்ஸ் உட்காந்துருக்கிற மாதிரி கூட பண்ணிக்கலாம். பட் நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல, ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டேன். கண்டிப்பாக இந்த 2 ஆர்ட்டுமே ரொம்ப சிம்பிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா குட்டீஸும் ஈஸியாக ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஒரு ஃப்ரேம் மாதிரி ஒட்ட போகிறோம். அதுக்கு வந்து நான் தெர்மாக்கோல் எடுத்திருக்கேன். தெர்மாக்கோல் ஷீட் உங்ககிட்ட இல்லைனா நீங்கள் கார்ட்போர்டு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து தெர்மாக்கோல் எடுத்துகிட்டேன். அது 2 A4 ஷீட் சைஸில் ஒட்டுற மாதிரி ஆல்ரெடி மெஷர் பண்ணி கட் பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போ அது ரெண்டுத்தையும் எடுத்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி நம்ம ஒட்டிக்கலாம். சரியா? நீங்கள் வந்து தனித்தனியாக கூட ஒட்டிக்கலாம். 2 தெர்மாக்கோல் எடுத்துகிட்டு தனித்தனியாக கட் பண்ணி தனித்தனியாக ஒட்டிட்டு அதை வந்து நீங்கள் வாலில் ஒட்டி வச்சுக்கலாம். பட் நான் வந்து ரெண்டுத்தையும் சேர்த்தே ஒட்டுறேன். சரி, ரெண்டுத்தையும் சேர்த்து ஒட்டி பார்க்கலாம் ஒரு ஃப்ரேம் மாதிரின்னு ஒட்டி பார்த்தேன். அதுவுமே எனக்கு பிடிச்சதாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு ஃபெவிகால் எடுத்து அந்த தெர்மாக்கோல் மேலே கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா இடத்துக்கும் அப்ளை ஆகும். தேய்ச்சி விட்டுட்டு இதுக்கு மேலே எடுத்து இப்படி ஒட்டிடுங்க. இப்போது 2 ஷீட்டையும் ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் சைடில் அப்புறம் இந்த சென்டர்லலாம் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்காக நான் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் ஒட்டுறேன். இது வந்து லேயர் மாதிரி இருக்கும். அந்த ஸ்டோன் எடுத்துகிட்டு ட்ரிப்பிளாக ஒட்டுறேன். நான் எப்போவுமே வந்து நான் டபுளாக ஒட்டியிருப்பேன், பார்த்துருப்பீங்க. பட் இந்த இதுக்கு மட்டும் நான் ட்ரிப்பிளாக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி ஃபெவிகால் அப்ளை பண்ணி சென்டரில் ஒட்டியிருக்கேன். சைடில் ஒட்டுறதுக்கு நான் வந்து லேஸ் ஒட்டலாம் அப்படின்னு நினச்சேன். அதனால இந்த மாதிரி சில்வர் கலர் லேஸ் எடுத்திருக்கேன். நிறைய லேஸ் இருந்துச்சு, வச்சு பார்த்தேன். பட் எதுவுமே செட் ஆகலை. சில்வர் கலர் தான் கொஞ்சம் மேட்சிங்காக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால சில்வர் கலர் எடுத்துகிட்டு ஃபெவிபாண்ட் போட்டு ஒட்டுறேன். தெர்மாக்கோலில் ஃபெவிபாண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு உரியிடும். மேலே இருக்கிற அந்த A4 ஷீட்டில் தான் நான் வந்து தெர்மாக்கோல் போடுறேன். சாரி, மேலே இருக்க அந்த A4 ஷீட்டில் தான் நான் வந்து ஃபெவிபாண்டு போடுறேன். ஃபெவிபாண்ட் போட்டு ஒட்டிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் ஹார்ட் க்ளூ போட்டு கூட ஒட்டிக்கலாம். இப்போது 4 சைடும் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கவர் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு ஃப்ரேம் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிரும்.
ஓகே. இன்னுமே இது வந்து உங்களுக்கு அழுக்காகாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா OHP ஷீட் வந்து ஒட்டிக்கோங்க. OHP ஷீட் ஒட்டிட்டிங்கன்னா இன்னும் அழுக்காகாது, இன்னும் நல்லா ஃப்ரேம் மாதிரி இருக்கும். நான் வந்து இந்த அளவு சிம்பிளாக பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் நல்லா அழகாக ட்ராயிங் பண்ணுறீங்க, ஆர்ட் பண்ணுறீங்கன்னா அழகாக நீங்கள் வந்து ஃப்ரேம் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு நல்லா பத்திரமா நம்ம வச்சுக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இப்போ இது ஒட்டி முடிச்சாச்சு. இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து சும்மா சிம்பிளாக இதை வந்து டபுள் சைட் டேப் போட்டுட்டு வாலில் ஒட்டிக்கலான்னு யோசிச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். நல்லா தான் இருந்துச்சு, நல்லா பெருசாக பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான பெயிண்டிங் தான். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் வந்து கண்டிப்பாக எல்லா குட்டீஸும் ஈஸியாக பண்ணலாம். செஞ்சு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மெயில் பண்ணுங்கள். நிறைய குட்டீஸ் மெயில் பண்ணியிருக்கீங்க. நான் பார்த்துட்டு சீக்கிரமே சப்ஸ்கிரைபர்ஸ் கிராஃப்ட் வீடியோ போடுறேன். ஓகேவா? இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பாய்.